எங்கெல்லாம் பாரதிய ஜனதா ஆளுகிறதோ அங்கெல்லாம் பல்வேறு திட்டங்களை அறிவிப்பதும் நிதியை அள்ளி தருவதும் முறையாக நிதி மேலாண்மையை கையாண்டு இந்திய அரசு கடந்த காலங்களில் சொன்ன குடும்ப கட்டுப்பாட்டை கடைபிடித்து ஒரு சிறந்த ஒரு மாநிலமாக இந்திய அளவில் இதுவரையிலும் பல்வேறு குறியீடுகளில் விளங்குகின்ற தமிழ்நாட்டை நசுக்குவது என்பதும் ஒடுக்குவது என்பதும் ஜனநாயக மாண்புகளுக்கு முரணானது, எதிரானது. ஆதலால் நான் மாண்புகு தமிழக முதலமைச்சருக்கு ஆலோசனையாக முன்வைப்பது, தமிழ்நாடு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசும் ஒரு கொள்கை முடிவெடுத்து இனி ஒன்றிய அரசு தொடர்ந்து இது போன்று செயல்பட்டால் நாங்கள் ஜிஎஸ்டி வரியை வசூல் செய்து ஒன்றிய அரசுக்கு தரமாட்டோம். இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டில் இயங்குகின்ற எந்த சுங்கச்சாவடிகளையும் இயங்குவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். நீட் என்கிற தமிழ்நாட்டு மக்களின் மாணவர்கள் உயிர் பலியை ஆண்டுதோறும் எனது அருமை மாணவர் செல்வங்களை உயிர் பலி ஆக்குகின்ற நீட்டு தேர்வை தமிழ்நாட்டில் எந்த அரசு பள்ளியிடங்களிலும் தனியார் பள்ளிகளிலும் நடத்த அனுமதிக்க மாட்டோம். எங்கள் ஆசிரியர்களை அதற்கு அனுப்ப மாட்டோம். எங்கள் காவல்துறையை நாங்கள் அதற்கு பாதுகாப்புக்கு நிறுத்த மாட்டோம். இப்படி என்று ஒரு சில அதிரடியான முடிவுகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம், வேண்டுகோள். அதைத்தான் நான் முன்வைத்திருக்கிறேன். சட்டம் பண்ணாத சங்கிகளுக்கு உங்களை போன்ற பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் இந்த தமிழ்நாடு எந்தெந்த இனங்களில் எந்தெந்த தலைப்புகளில் பாதிப்படைகிறது என்பதை நீங்கள் எடுத்து சொல்லி மக்கள் விழிப்புணர்வு பெற வேண்டும். மக்களாகவே ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துவது, இனத்தின் பெயரால் தமிழர்களை இன ஒதுக்கல் செய்வது, ஈழத்தில் நடந்த மாபெரும் இனப்படுகொலைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று கோரிய போது பதில் கூறாமல் அந்த தீர்மானத்தை தூக்கி குப்பையில் வீசியது, 7 பேர் விடுதலைக்கு ஏற்றிய தீர்மானத்தை படிக்க மறுத்து அதை கிழித்தெறிவது என்று ஒரு தந்தோன்றித்தனமான ஒரு அகம்பாவத்துடன் கூடிய ஒரு ஆட்சியை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக இங்கு மக்கள் புரட்சி வேண்டும். அது இந்த நாட்டில் இருக்கிற பத்திரிகை ஊடகங்களின் ஊடாக ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இருக்கிற இந்த ரயில்வே திட்டத்தில் நமக்கு என்ன திட்டம் இருக்கு, நிர்மலா சீதாராமன் வாசித்து அளித்த 2 லட்சம் கோடி நிதிநிலையில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு என்ன, கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்ன, ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய நம்முடைய பங்களிப்பு முறையா கொடுக்குறாங்களா, இங்க இருக்கிற கப்பல் போக்குவரத்து துறைக்கான எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க, இங்க இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை பாலங்கட்ட எத்தனை ஆயிரம் கோடி நிதி ஒதுக்குனாங்க, இங்க இருக்கிற அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்திருக்கிறாங்களா? ஆக இந்த கேள்விகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும். இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்த காரணத்தினால் இன்றைக்கு பக்கத்து மாநிலங்களான கர்நாடகா எதிர்த்திருக்கிறது, கேரளா தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறது, இன்னும் பிற மாநிலங்களும் இன்றைக்கு ஆதிக்க இந்தியை ஏன் திணிக்கிறீர்கள்? நான் என்ன சொல்ல வரேன், இந்த நாட்டின் ஆட்சி மொழி தமிழ், தொடர்பு மொழி ஆங்கிலம். இங்கே இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் பெற்றோர்கள் தான், நம்ம எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்கு, குழந்தைகள் இருக்கு. நாம விரும்பிய மொழியை நம்முடைய பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறோம். அது விருப்பத்தின் அடிப்படையில் ஹிந்தி படிக்கலாம், நீங்க ஜாப்பனீஸ் படிக்கலாம், சைனா படிக்கலாம், உருது படிக்கலாம், தெலுங்கு படிக்கலாம், கன்னடம் படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம். விருப்ப பாடமாக மொழி பாடங்களை தேர்வு செய்து படிப்பது என்பது வேறு. தமிழ்நாட்டில் இந்தியை படித்தால் மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் நிதி தருவோம் என்று திணிப்பது என்பது வேறு. இங்க இருக்கிற நான் அதே மாதிரி சொல்றேன், சிபிஎஸ் பள்ளிக்கூடம் நடத்த இங்க அனுமதிக்க மாட்டோம் முதலமைச்சர் சொல்லட்டும். சிபிஎஸ் தேர்வு முறைக்கு தமிழ்நாடு அரசு அனுமதிக்காதுன்னு அறிவிக்கட்டும். தானா இறங்கி வர போறாங்க. ஆக ஒன்றிய அரசு அவர்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி பிரிதொரு தேசிய இனங்களையும் பிரிதொரு தேசிய இனங்களின் தாய் மொழியையும் நசுக்க நினைப்பதோ அழிக்க நினைப்பதோ ஏற்புடையது அல்ல. இன்னைக்கு உத்தரப்பிரதேச மாநில மக்களுடைய பூர்வீக மொழி அங்க இல்லைன்றாங்க. இன்னைக்கு மகாராஷ்டிரா மக்களுடைய பூர்வீக மொழி பேசப்படாத மொழியாக இருக்கு அப்படின்றாங்க. ஆக இந்த நிலை என் உயிரினும் மேலான தாய்மொழி தமிழுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பது இந்த தமிழர் நிலத்தில் வாழ்கின்ற 7 கோடி மக்களின் கோரிக்கை. இதெல்லாம் குறித்து நான் பேச விரும்பவில்லை. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய பத்திரிகை நண்பர்களுக்கு தெரிந்திருக்கணும் என்று நான் கருதுகிறேன். இந்த பாலியல் வன்கொடுமை 3 வயதிலிருந்து 80 வயது வரையிலும் யாரையும் விடாத காம வெறியர்கள் செய்கின்ற அநியாய அக்கிரம அட்டுழியங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தமிழக சட்டமன்றத்தில் தூக்கு தண்டனைக்கும் மரண தண்டனைக்கும் எதிராக இயக்க நடத்திய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் தான் முதலமைச்சர் அவரிடம் இதற்கான
இந்த மனித மிருகங்கள் இந்த மண்ணில் உயிரோடு வாழக்கூடாது. 3 வயது குழந்தையும் 6 வயது குழந்தையும் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்றவர்களை மன்னிப்பு என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் சட்டத்தின் முன் மிக கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இப்படி ஒரு சட்டம் இந்த கூட்டத்தொடரிலே கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்து சட்ட திருத்தங்களை சட்டப்பேரவையில் முன்மொழிந்து கொண்டு வரப்பட வேண்டும் என்று இந்த நாட்டுடைய டிஜிபியும் உள்துறை செயலாளர்களையும் சந்தித்து இப்படி ஒரு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறேன் என்று எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களை டிஜிபி வாசல்ல இருந்து பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அறிவித்தேன். அதைத்தான் நான் சட்டமன்றத்தில் ஆலோசனையாகவும் சட்ட திருத்தமாகவும் தந்தேன். பெருந்தன்மையோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக BNS ஆக்ட், ஒரு முறை தவறு செய்தால் ஆயுள் தண்டனை, திரும்பவும் தண்டனை செய்தால் சாகின்ற வரையில் தண்டனை, ஒரு முறைக்கு பல முறை பாலியல் குற்ற வழக்கில் ஈடுபடுகின்ற தொடர் மனித உறவில் வாழ்கின்ற மிருகங்களுக்கு தூக்கு தண்டனை என்கிற சட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் திருத்தப்பட்டு இன்றைக்கு இந்த சட்டத்தின் ஊடாக கொடிய இது போன்ற மிக மோசமான கொடிய மனிதர்களுக்கு மனித உறவில் நடமாடுகின்ற இந்த காம கொடர்களுக்கு இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு நானும் அடியேனும் ஒரு காரணமாக பங்காற்றி இருக்கிறேன். நாளைக்கு முன்னாடி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் 3 வயது குழந்தைக்கு பாலியல் புகார் வந்து குழந்தைதான் காரணம் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் என்னை பொறுத்தவரை நான் அரசு உறுதிமொழி குழுவின் சார்பாக ஆய்வுக்கு சென்றிருக்கிறேன். அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு நிர்வாகி, களத்துல போய் எளிய மக்களோடு பழகக்கூடியவர். ஆனால் இந்த விடயத்தில் அவருடைய அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை உணர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பொறுப்பில் இருந்து அவரை மாற்றுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த அமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, கடந்த ஆண்டுகள் வழக்கே பதிவு பண்ணல, பாலியல் வழக்கு இப்போ பதிவு பண்ண போய் தான் இது உங்களுக்கு பெருசா தெரியுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இல்ல, மறைக்கப்பட்டதா பாலியல் வழக்கு? இல்ல, கடந்த ஆண்டுகள்லயும் இந்த பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கிறது, தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று மற்றும் விழிப்புணர்வு தற்போது சமூக ஊடக வலைதள பத்திரிகையினூடாக விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விழிப்புணர்வின் ஊடாக இன்றைக்கு இது போன்ற சட்டங்கள் வருவதற்கு இது காரணமா அமைஞ்சிருக்கு. அதனால எல்லா ஆட்சி காலத்திலும் பாலியல் வல்லுறவு என்பது தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை இன்றைக்கு அரசு நிறைவேற்றியிருக்கிறது. இந்திய நாட்டின் குடிமகன் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். நடிகர் விஜயும் வந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் எத்தனையோ முதல்வர்கள் என்று நீங்க சொன்ன உங்கள் தூத்துக்குடி பாணியிலே சொல்லணும்னா நாங்க தான் அடுத்த முதல்வர் என்று பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் அறிவித்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த வரிசையிலும் ஒருவராக அவர் அறிவித்திருக்கிறார். அது அவரின் உரிமை. அதை குறித்து தொகுதி வரையறை செய்யப்படுது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலில் இதை வெளியுலகத்திற்கு கொண்டு வருகின்ற வரையில் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்திய நாட்டுடைய மறுசீரமைப்பினுடைய அந்த கமிட்டி மறுசீரமைப்பு செய்கின்ற போது தமிழ்நாடு தென் மாநிலங்களில் குறிப்பா தமிழ்நாட்டுல 39 இன்னைக்கு 31 குறைய வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஒரு புள்ளி விவரத்தை அவர்களுடைய இணையதளத்தில் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். அதைத்தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் சுட்டிக்காட்டினார். இன்றைக்கு தென் மாநிலங்களிலிருந்து எதிர்ப்பு வந்த பிறகு கோயம்புத்தூருக்கு வருகை தந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை குறையாது என்று ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அது தமிழ்நாட்டிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு சொன்னாரா? உண்மையிலேயே ஒரு நாடாளுமன்றம் கட்டும் போது 543 இருக்கைகள் இருக்கணும். ஆனா அவங்க எத்தனை இருக்கைகளோட கட்டினாங்கன்னு உங்களுக்கு தெரியும், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா. ஆக அவருடைய அஜெண்டாவை நிறைவேற்றுவதற்கு எந்த பணிகளை வேணுமாலும் அவர் செய்ய தயாரா இருக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த காஷ்மீரை 2 மாநிலங்களாக பிரிப்பதற்கு பதிலாக 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கிறாங்க. அது போன்று பல மாநிலங்களை இன்னைக்கு 2ஆ பிரிக்கிறது, இருக்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அப்படியே விலைபேசி வாங்கி கூண்டோடு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குறது, அப்புறம் எதிர்கட்சி அரசை விமர்சனம் பண்ணுகின்ற நாடாளுமன்றத்தில் ஓங்கி பேசுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கி கூனி குறுகி வைப்பது, அவருடைய பர்சனல் வாழ்க்கையை தொடர்வது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் சிபிஐ இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, இடி இருக்கிறது என்பதற்காக இன்றைக்கு ஒன்றிய அரசு பூந்து விளையாண்டுகிட்டு இருக்குது. இதையெல்லாம் எதிர்த்து சமரசம் இல்லாம தமிழ்நாட்டில ஏற்றுக்கொண்ட கொள்கையில லட்சியத்துல தமிழர்கள் நாம் இங்கு ஒற்றுமையா இருக்கிறோம். இங்க எந்த விதத்திலும் மத கலவரம் வந்துவிடக்கூடாது, சாதிய பெரிய மோதல்கள் உருவாகிவிடக்கூடாது என்பதிலே தமிழ் சமூகம் ரொம்ப கவனமா இருக்கு. அப்படி இருந்தும் இன்றைக்கு அங்கொன்று இங்கொன்றுமாக பல சம்பவங்கள் நடைபெறுகிறது. ஆக இதை அரசியலாக்கி இதில் லாபம் அடைவதற்கு பாரதிய ஜனதா திட்டமிடுகிறது, சங் பரிவார கும்பல்கள் திட்டமிடுகிறது. ஒருபோதும் இந்த தமிழர் மண்ணில் இன்னும் எனக்கு தெரிந்து சாத்தியம்
அவர்கள் சாத்தியப்படுத்துவதற்கு துடிக்கின்ற அந்த கனவை எட்டுவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். ஏன்னா தமிழ் சமூகம் ஒரு புரிந்த, அறிந்த, அறிவுள்ள, ஆய்ந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு தெளிவு பெற்ற சமூகம். கிறிஸ்துவராக இருப்பாங்க, முகமதியராக இருப்பாங்க, இந்துக்களாக இருப்பாங்க, அண்ணன் தம்பியாக இருப்பாங்க, மாம மச்சானா இருப்பாங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல புரிதல் இருக்கிறது தமிழ் சமூகத்துக்கு. ஆக இந்த புரிதலை உடைப்பதற்கு அவர்கள் பல விதத்துல முயற்சிக்கிறாங்க என்பது உண்மை. அந்த பேச்சை நான் ஒருபோதும் ஆதரிக்க முடியாது. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஆமா, அது சமூக வலைதளத்துல வந்திருக்கு. அதை ஒருபோதும் நான் ஏற்கலை, அதை நான் எதிர்க்கிறேன், அதை கண்டிக்கிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் என்பது ஒரு மாவட்டத்தினுடைய முதன்மை நீதிபதி, ஒரு மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் என்பது அந்த மாவட்டத்தில் ஏற்படுகின்ற அத்தனை மக்களுக்கும், அவர் எந்த சாதி, எந்த சமூகம், எந்த கட்சி, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, எல்லாருடைய நலனையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் காவல் கண்காணிப்பு என்ற 2 மாவட்டத்தினுடைய உயர் பதவிகள் வைக்கக்கூடியவர்கள் இருக்கு. அவர்களை நான் கட்டுப்படுத்துவேன், நான் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்க வேண்டும் என்கிற அந்த அதிகார தோரணையில், அந்த அதிகார திமிரோடு பேசியதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வன்மையான கண்டனத்துக்குரியது. நாங்கள் இப்போது திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தொடர்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.